இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே குருமார்களுக்கு என்று தனிச்சிறப்பு உண்டு. ஆதிசங்கரர், ராமானுஜர், இப்படி குருமார்கள் இவர்களுக்கான சிறப்புகள் என்பதே தனி. இறைவனை வணங்குகின்றோமோ இல்லையோ, இந்த குருமார்களை எல்லாம் வணங்கினால் இறைவனுடைய பேரருளானது நமக்கு வந்து சேரும். குருவந்தனம், இந்த குருவந்தனத்துக்கு இருக்கின்ற மகிமை என்பது தனி. நம்முடைய தர்மத்திலே குருவை நிந்திப்பவனுக்கு எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது, எந்த இறைவனுடைய அனுகிரகமும் கிடைக்காது என்று இருக்கின்றது. அதுவே குருவை வணங்குபவனுக்கு அவன் கோவிலுக்கே செல்லவில்லை என்றாலும் அவனுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே குருமார்கள் வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது. ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பெருமாள்புரத்திலே உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலிலே அவதரித்தவர் பகவான் ராமானுஜர். ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, சமூக சீர்திருத்தத்திலே நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் ராமானுஜர். தனக்கு கிடைத்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதி, அதாவது விரிவுரை எழுதி, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டி வளர்த்தவர். நம்மாழ்வாரை நேரிலே கண்டு அவரிடமிருந்து பிரபந்தங்களை பெற்றும் பக்தி வழி ஆன்மீகத்தை மக்களிடம் கொண்டு சென்ற பெருமை அவருக்கே உரியது. ராமாவதாரத்திலே லக்ஷ்மணராகவும், கிருஷ்ணாவதாரத்திலே பலராமராகவும், கலியுகத்திலே ராமானுஜராகவும் பிறந்து உலகம் முழுவதும் ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்தார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே பெண்கள் ஆழ்வார்களிலும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு உயர்ந்த இடம் அளித்து பெண் உரிமைக்கு மதிப்புரிமையை உண்டாக்கியவர், முன்னோடியாக திகழ்ந்தவர் ராமானுஜர். ஓம் நமோ நாராயணாய என்று இந்த திவ்ய மந்திரத்தை எல்லோருக்கும் உபதேசித்து ஜாதி இனம் பாராமல் அனைவருக்கும் முக்தி கிடைக்க வழிகாட்டியவர். சித்திரை மாத திருவாதிரை நன்னாளிலே அவதரித்த பகவான் ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய திருநாமத்தை உச்சரித்து அவருடைய திருவடிகளை பணிந்து வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இன்றைக்கும் திருவரங்கத்திலே ராமானுஜருடைய அந்த உருவமானது வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 1000 ஆண்டுகளாக அந்த உருவமானது எந்த விதமான சிதிலமும் இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதற்கான மூலிகைகளை எல்லாம் வைத்து ராமானுஜரை பாடம் செய்து வைத்திருக்கின்றார்கள். ஸ்ரீரங்கத்துக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்வதற்கு முன்னால் இந்த யுகத்திலே 120 ஆண்டு காலம் முழுமையாக வாழ்ந்து, அந்த 120 ஆண்டு காலத்திலேயும் பகவான் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையை பாரதம் முழுவதும் எடுத்து சென்று பாரதத்தின் மூலமாக உலகெங்கும் பரவச் செய்த அற்புதமான ஞானி ராமானுஜர். அவர் குறிப்பாக கீழ்மக்கள் மேன்மக்கள் என ஜாதி பேதம் இல்லை என உரைத்தார். சொன்னபடி நடந்து கொண்டார். கீழ் ஜாதி மேல் ஜாதி என்பதெல்லாம் இல்லை, எல்லோருமே நாராயணனுடைய பிள்ளைகள் என்று அனைவருக்கும் அந்த நாராயண மந்திரத்தை உபதேசித்து எல்லோரும் கடை தேர வேண்டும், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என தனக்கு கிடைத்த அந்த நாராயணனுடைய தரிசனம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் முக்தி பெற வேண்டும் என நினைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்றால் அவர் அவதார புருஷர் அல்லவா? ஆதிசங்கரரை போல் ராமானுஜர் மிகப்பெரிய தத்துவ ஞானி. இந்த ராமானுஜருடைய வழியிலே நடந்து நாமும் ஜாதி மத இனங்களை கடந்து ஆன்மீகம் என்பது இறைவனோடு இரண்டர கலப்பது என்கின்ற அந்த ஒரு நிலையை மனதிலே வைத்துக்கொண்டு இறைவனுடைய நாமத்தை துணை கொண்டு வைகுந்த பிராப்தி பெறுவதற்கு பாடுபடுவோம். இறந்த பின்
முக்தி பெருமாளுடைய பாதங்களை சரணாரவிந்தம் அடைவதற்கு இன்றைய நாளிலே நமக்கு நாராயண மந்திரம் முக்கியம். ஆகவே முக்தி தருகின்ற அந்த நாராயண மந்திரத்தை அனுதினமும் சொல்லி வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.